பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே கள்ளக்காதல் இருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். மோடி அவர்களை இனிமே யாரும் பேர் சொல்ல கூப்பிடாதீங்க, சரியா? அவர் பேர் வச்சாச்சு. அவர் பேரு என்ன தெரியுதமா? எவ்வளவு இனிமே பிரதமரை இந்த பேர் சொல்லிதான் நீங்க கூப்பிடணும். 29 பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க. ஏன்னு சொல்லிடுறேன், இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் சும்மா எல்லாம் பேர் வைக்க மாட்டேன், செல்ல பேரு. ஏன்னு பேர் சொல்லிடுறேன், அர்த்தம் சொல்லிடுறேன். ஏன் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறோம், ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், ஒவ்வொருத்தருமே கட்டுறோம். நாம 1 ரூபா கொடுக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு. ஒன்றிய அரசு திருப்பி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தெரியுமா தருது? நாம கொடுக்கறது 1 ரூபா, ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 காசு. ஒன்றிய அரசோட வேலை நம்முடைய பணத்தை வாங்கி பிரிச்சு கொடுக்கிறது. 1 ரூபா கொடுத்தா மினிமம் 1 ரூபா திருப்பி கொடுக்கணும். நாம 1 ரூபா கொடுத்தா நம்ம கொடுக்கறது எவ்வளவு? 29 காசு. யார் அப்பா வீட்டு காசை எடுத்து யாருக்கு கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் நீங்க கருதக்கூடிய வரி பணத்தை நமக்கு கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு எதையாவது செஞ்சிருக்காரா? வெள்ளம் வந்து எட்டி பார்த்தாரா? மிக்ஜாம் புயல் வந்து எட்டி பார்த்தாரா? நம்முடைய மொழி உரிமையை கல்வி உரிமையை பறிச்சு நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், 2010ஆம் ஆண்டு இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள கலைஞர் அப்ப முதலமைச்சரா இருந்தாரு. தமிழ்நாட்டுக்குள் நுழைய விட்டாரா? நுழைவு தேர்வு ரத்து செஞ்சு கவுன்சிலிங் முறையில நான் சீட்டு தரேன், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் போதும் அப்படின்னு கவுன்சிலிங் முறையில சீட்டு கொடுத்து ஏழை எளிய மாணவர்களை மருத்துவராக்குனது டாக்டர் கலைஞருடைய அரசு. நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்கள், ஏஜென்ட் 2 பேரும் ஒண்ணுதான். நான் கேட்கறேன்ல, எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு கேட்கறேன்ல, ஏன் வரலன்னு கேட்கறேன்ல. இதுக்கு யாருக்கு கோவம் வரணும்? யாரு இதுக்கு பதில் சொல்லணும்? 29 பைசா தானே பதில் சொல்லணும். அவர் தானே பொறுப்பு. ஆனா அவர் பதில் சொல்றாரா? அவருக்கு கோவம் வருதா? யாரு கோவம் வருது? ஒரு பாலை தாங்கி பயணிச்சாது கோவம் வருது. ஏன் இவரை திட்டினா அவருக்கு கோவம் வருது? நல்ல காதல். தேர்தலுக்கு பிறகு சேர்ந்துருவாங்க. தேர்தலுக்கு பிறகு 2 பேர் சேர்ந்துருவாங்க. ஏன்னா இவரோட அடிமைதான் அவரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.